சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு தொழிலதிபர்கள் தொழில் முனைவர்கள் தந்தி தொலைக்காட்சியிடம் பேசியிருந்ததை பார்த்தோம். ஒவ்வொருவரும் எத்தனை கோடி முதலீடு செய்கிறார்கள், எந்தெந்த மாவட்டங்களில், அதே போல் தமிழ்நாட்டினுடைய இந்த முனைப்பு அப்படிங்கிறது, இந்த முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருந்ததுங்கிற பல விஷயங்களை அவர்கள் பேசி வருகின்றார்கள். நம்ம தற்போது திரையில் பார்க்கக்கூடியது நேயர்களே, இந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக ஈர்க்கப்பட்ட பல்வேறு முதலீடுகளுக்கான MOU அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவை கையெழுத்தாகி இரு தரப்பினருக்கும் இடையே பரிமாற்றப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்துடைய தரப்பு ஒரு பக்கமும் அரசுடைய தரப்பும் இன்னொரு பக்கமும் இருப்பாங்க. அரசு அதிகாரிகள் அவர்களிடையே அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அவர்கள் கொடுக்க போகின்ற அந்த முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், நாங்கள் இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரியோ இந்த மாதிரியான ஒரு தொழில் நிறுவனத்தையோ தொடங்கவிருக்கின்றோம், அதற்கு அரசு என்னென்ன உதவிகளை செய்யும், அந்த நிறுவனம் என்னென்ன முதலீடுகளை செய்யும் அப்படிங்கிற இந்த இரண்டு தரப்பும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ராயல் என்ஃபீல்டோடைய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. அதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இரு தரப்பினரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அரசு தரப்பும் அதில் கையெழுத்திட்டு இருக்கும், அதே போல முதலீட்டாளர் தரப்புலையும் அதில் கையெழுத்திட்டு இருப்பாங்க. இந்த முதலீடுகள் தற்போது இது இப்போ ஸ்டெலாண்டிஸ் குரூப் அவங்க EV கார் மேனுஃபேக்சரிங் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க தொடங்க போறாங்க. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்க பரிமாறிக்கொள்ளப்படக்கூடியதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இன்று நிறைவு விழாவாக இருப்பதனால இந்த MOUs உடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இதை தொடர்ந்து அடுத்ததாக முதலமைச்சர் உரையாற்றுவார். மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு டிக்னிட்டரிஸ் அவர்கள் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அதனோடு இந்த மாநாடு நிறைவடையும். எத்தனை கோடி முதலீடு மொத்தமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு தான் நாம் அனைவரும் ஆர்வமாக இருக்கின்றோம். முதலமைச்சருடைய உரையில் அது இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து நேரலை காட்சிகளை பார்க்கலாம். Ladies and gentlemen in the audience, we're going to request you to please keep the applause going. Thank you once again for your support. Hinduja Group will be expanding its business in the next few years across multiple locations with a proposed investment of rupees 1,200 crores, creating 500 jobs. May I now invite Mr. Shenu Agarwal from Hinduja Group to please exchange the MOU. SIFI Technologies proposes to build a data center with an investment of rupees 2,500 crores and creating over 300 high-end jobs. May I now invite Mr. Ganesh Shankar Raman, Senior Vice President from SIFI, to exchange the MOU. Microsoft plans to set up a state-of-the-art data center in Chennai district with an investment of 2,740 crores, creating 167 jobs. I now invite Mr. Natarajan Ramkumaran, Director, to please exchange the MOU. Tata Chemicals plans to build a chemical complex in Ramanathapuram district with a proposed investment of rupees 1,000 crores, creating employment for 500 people. May I now invite Mr. Nandakumar Sheshadri Thirumalai, CFO, to kindly exchange the MOU. Kaplan Group of Companies proposes to establish pharmaceutical manufacturing units and an R&D facility across multiple locations with a proposed investment of rupees 700 crores, creating 1,500 jobs. May I now invite Mr. C.C. Parthiban, Founder and Chairman, to please exchange the MOU. Jindal Defence plans to establish a 3,500 metric ton facility in Tiruchirappalli to manufacture carbon fiber, carbon prepeg, hydrogen cylinder and rebar for the aerospace industry with an investment. பல்வேறு தொழில் நிறுவனங்களுடைய தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது பரிமாறப்பட்டு வருகின்றன. ஒரு பக்கம் அரசு துறையினுடைய தொழில்துறையினுடைய செயலாளர் திரு அருண் ராய் அவர்கள் அரசின் பிரதிநிதியாகவும், மறுபக்கம் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களுடைய பிரதிநிதிகள், அந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறி வருகின்றார்கள். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் இங்கே அவர்களுடைய முதலீடுகளை நம்ம வழங்கியதை நம்ம பார்த்தோம். அதில் நமக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருக்கக்கூடிய சிஃபி போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், ஜிண்டால் போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், நிறைய நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதை பார்க்க முடிகிறது. தற்போது ராமகிருஷ்ணா தீர்த்தகர்க் ரயில் வீல்ஸ் அப்படிங்கிறவங்க ட்ரெயினோட வீல் மேனுஃபேக்சரிங், அந்த ரயிலோடைய வீல் மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் திருவள்ளூரில் போட போகிறாங்க. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இதோ பரிமாறப்பட்டு வருகிறது. இதை பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்றது. ஃபெஸ்டோ இந்தியா நியூமேட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 520 கோடிக்கு 2000 பேருக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வரக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கையெழுத்தாகி வருகிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.